கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனம் லூக்கா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி. இது எப்போன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையிலே, அவர் முதலாம் வருகையை குறித்து இந்த உலகத்திற்கு நற்செய்தியை அறிவிக்கும் பொருட்டு தேவ தூதர்கள் பரத்திலிருந்து இறங்கி வந்து மேய்ப்பர்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றும், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று அறிவித்ததோடு மாத்திரமல்ல, அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் இந்த பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகட்டுமென்று தேவனை அவர்களோடு மேய்ப்பர்களோடு தேவ தூதர்களும் இணைந்து துதித்தார்கள். யார் என்றால் பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி துதித்தது. மேய்ப்பர்களும் துதிச்சாங்க. பரமசேனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் வருகையை குறித்து அவர்கள் பூமிக்கு இறங்கி வந்து தேவனை துதித்திருக்கிறார்கள். அதேபோல அவர்கள் துதித்து பின்பு சென்ற பிறகு மேய்ப்பர்கள் தேவனை குமாரனை, அதாவது 15வது வசனத்தை வாசிங்க. தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி சென்றார்கள். அல்லேலூயா. ஆக இந்த செய்தியினுடைய தலைப்பு பரமசேனை. பரமசேனை என்றால் யார் என்றுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். பரமசேனை ஏதோ ஒரு சிறு கூட்டம் அல்ல, பெரும் திரளான கூட்டம். அதாவது பரலோகத்தில் இருக்கிற ஏராளமான தேவ தூதர்கள். அவர்கள் விண்ணுலகத்தை விட்டு இறங்கி இந்த தூதர்களுடனும் மேய்ப்பர்களுக்கு முன்பாக பாடி தேவனை துதித்து கொண்டாடினார்கள். அவர் பிறந்ததற்கு, அவர் பூமிக்கு வந்ததற்கு. அந்த தேவதூதர்கள் மீண்டும், அந்த பரமசேனையின் திரள் மீண்டும் பரலோகம் சென்ற பிறகு மேய்ப்பர்களெல்லாம் ஆச்சரியத்தோடு பரவசம் நிறைந்தவர்களாய் தேவகுமாரனை, ரட்சிக்க வந்த இரட்சகரை தேடினார்கள். ஆண்டவர் இந்த பூலோகத்திலே மனிதர்களை உருவாக்கின நோக்கம் என்ன என்றால், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களிலே லூசிபர் தலைமையிலே ஒரு கூட்டம் எதிர்த்ததினால் அவர்களை பூமியிலே தள்ளினார். ஏறத்தாழ அந்த கூட்டம் பரமசேனையின் திரள் என்று சொல்லப்படுகிற தேவ தூதர்களின் கூட்டத்திலே 3இல் 1 பங்கினர், அதாவது 100 பேர் இருந்தால் 33 பேர் ஹல்லேலூயா பூமிக்கு கீழே தள்ளிவிட்டார். ஆக பரலோகத்தில் 33 பேர் வேக்கண்ட். பரலோகத்திலே 33 பேர் வேக்கண்ட். அப்போ அந்த இதை நிரப்பணும். அப்போ பூமியிலிருந்து அந்த 33 பேர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கி ஆண்டவருடைய வருகையிலே நாம் 2 பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை நாம் வேதத்திலே ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு உலகத்திலே
மொத்த ஜனத்தொகை 800 கோடி பேர் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் பரலோகத்திற்கு 400 கோடி பேர்களை எடுத்துக்கொள்வார். அப்போ அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 800 கோடி பேர். 1200 கோடி பேர் தேவை இன்னைய நிலைமைக்கு. ஆனால் நமக்கு எண்ணிக்கை தெரியாது, அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை எண்ணிக்கை கணக்கிடுவதற்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. அப்போ ஆண்டவருடைய வருகை நாளில் இந்த உலகத்தின் ஜனத்தொகை எவ்வளவாக இருக்கலாம்? இன்றைக்கி 800 கோடி இருக்குது. இன்னொரு 100 வருஷம் கழித்து 2000 கோடியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழித்து 20,000 கோடியாக இருக்கலாம். அப்போது ஜனத்தொகை பெருகிக்கிட்டே இருக்குது பூமியில். அப்போது 20,000 கோடின்னு ஒரு உதாரணத்துக்கு வைத்து கொண்டாலும் 10,000 கோடி பேர் அவர் அந்த நாளிலே வந்தால் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்றால், எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்றால், பரலோகத்தில் இருக்கிறவர்கள் 20,000 கோடி பேராக இருப்பார்கள். 3 2 பங்கினர் அங்கு இருப்பார்கள், ஒரு பங்கினர் இங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்படி என்றால் அந்த பரமசேனையின் திரள் கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ள பார்க்க வேண்டும். ஆகவே இது இந்த பரமசேனையின் திரள் என்பது ஆண்டவர் முதலாம் வருகையிலே ரட்சித்து தேர்ந்தெடுக்க வந்திருக்கின்றார். ஆனால் இந்த வசனம் முதலாம் வருகைக்கு மட்டும் பொருந்தாது, இரண்டாம் வருகைக்கும் பொருந்தும். ஏனென்றால் நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வசனங்களை வாசித்து பாருங்க. 7 பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சத்தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ராத் தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் தானியேல் கண்ட தரிசனம். இந்த 1 to 8 இந்த பூலோகத்தில் உள்ள தரிசனம், பூமியில் உள்ள தரிசனம் இங்கே வாசிக்கப்பட்டது. இந்த 9 to 14 வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா அது பரலோக காட்சிக்குள்ள தரிசனம். நீங்கள் இப்போ 9 10 மட்டும் வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும்
சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. ஆகா, இந்த பரம சேனையின் திரள் என்பது கர்த்தருடைய முதலாம் வருகைக்கு மாத்திரம் பொருத்தமல்ல, கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கும் பொருத்தமானது என்பதை தான் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த பூலோகத்திலே பரமசேனைகளின் வாசம் பற்றிய சாட்சிகளை நாம் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திலே பரமசேனை இறங்கி பாடி துதித்ததை நாம் லூக்கா புஸ்தகத்தை தியானித்தோம். இதே போல பரலோகத்திலும் அவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருப்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சம்பவம் நமக்கு சொல்லுகின்றது. யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத் இருக்கும்போது இஸ்ரவேல் ராஜாவோடு அவர் விருந்தாளியாக இஸ்ரவேல் அரண்மனைக்கு சென்றார். அங்கே சென்றபோது இஸ்ரவேல் ராஜா, கீலேயாத்தில் ராமோஸ் நமக்குள்ளது, ஆனால் அது சீரியாவிடம் இன்றைக்கு இருக்கிறது, அதை நாம் மீட்டுக்கொள்வோம் என்று இஸ்ரவேல் ராஜா யோசாபாத்திடம் சொல்லியபோது, அதாவது யூதாவின் ராஜாவிடம் சொல்லியபோது, யுத்தம் பண்ண நீர் என்னோடு கூட வாரும் என்று அழைத்தார். அப்பொழுது யோசாபாத்து ராஜா கர்த்தருடைய வார்த்தையை என்னவென்று தீர்க்கதரிசிகளை கொண்டு விசாரித்து அறிந்த பிறகு செல்வோம் என்றார். ஆக 400 தீர்க்கதரிசிகளை அழைத்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நான் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று எல்லாரும் போகலாம், சிரியா தோற்று போவோம், நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று சொன்னார்கள். 11ஆவது வசனத்தையும் 12ஆவது வசனத்தையும் வாசிங்க. கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். ஆனாலும் யோசாபாத்துக்கு ஒரு சந்தேகம், இவங்களை தவிர வேறு யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்காங்களா என்று அவர்களை அழைத்து கேட்கலாம் என்றபோது, இம்ராவின் குமாரன் மிகாயா என்பவன் உள்ளவான், தீர்க்கதரிசி உள்ளான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி என்னை பார்த்தாலே போதும், எனக்கு நன்மையாக ஒன்றுமே சொல்ல மாட்டான், தீமையாகவே சொல்லுவான், அதனால் நான் அவனை கூப்பிட்டு கேட்பதில்லை என்றார். இல்லை இல்லை, நீங்கள் அவனை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு. இது எதை உணர்த்துதுன்னா, இன்றைக்கு உள்ள சபைகளின் நிலைமையை உணர்த்துகிறது. இன்றைக்கி செய்தி என்பது சபையில் வந்திருக்கிறவர்களுக்கு யாராவது ஒருவருக்காவது ஒரு தீர்க்க தரிசனமாக அமையும். ஆனால் இப்பொழுது சபையினுடைய நிலைமை என்ன என்றால்,
ஊழியக்காரர்களின் தேவ செய்திகளுக்கு மார்க்கு போடுவது, விமர்சிப்பது, அதற்கு இந்த உலகத்தின் பாணிகளிலே வார்த்தைகளை சொல்லுவதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. இதை ராஜா அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு நன்மை வரும்னு சொன்னால் தான் உங்களுக்கு நல்ல போதகம். உங்களுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டா இந்த பாஸ்டரு ஒன்றுக்கு லாய்க்கில்லை அப்படின்வாங்க. நாம் மனம் திரும்பணும், நாம் கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. அதுக்கு பதில் பாஸ்டர் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பார், இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. இதைத்தான் அந்த நிலைமை இன்றைக்கு உணர்த்துகிறது. ஆகவே மிகாயா யோசாபாத் ராஜாவின் வேண்டுகோளின்படி அழைக்கப்பட்டான். அவனிடமும் தீர்க்க தரிசனம் கேட்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் என்ன என்பதை 15 அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு வேண்டுமென்று நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டுமென்று சொன்னான். 17 வாசிங்க. அப்பொழுது அவன் இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ முதல்ல என்ன சொன்னா, நீங்கள் போங்க, உமக்கு வாக்கியம் தான். இப்போ என்ன சொன்னா, இந்த வசனத்துக்கு 17 வசனத்துக்கு என்ன அர்த்தம்? மேய்ப்பனில்லாத ஆடுகள்னா அங்கே ராஜா கொல்லப்படுவார், இஸ்ரவேலர்கள் சிதறுவார்கள். அப்போ போரில் உங்களுக்கு வெற்றி இல்லை, தோல்விதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஜனங்கள், ராஜா தான் சாவார், ஆனால் ஜனங்கள் சமாதானத்தோடு இஸ்ரவேலுக்கு திரும்புவாங்க. அப்போ முதல்ல ஏன் இப்படி போங்க உமக்கு வாக்கின்னு சொன்னான்னா, 400 தீர்க்கதரிசிகளும் அதைத்தான் சொன்னார். அதனால் இவனும் சொன்னான். ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னா, பரலோகத்தில் என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறத விசாரித்து கொண்டிருக்கும்போது 19வது வசனம் ஒரு முக்கியமான வசனம். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் பாருங்க. அங்க பரலோகத்துல தூதர்கள் எல்லாம் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அங்க இடது பக்கத்தில் நிற்கிறதையும் கண்டேன். அப்போ அங்க பரமசேனைகள், பெருந்திரள் பரமசேனை கூட்டம் பரலோகத்திலே இருக்கிறது. இந்த 400 தீர்க்கதரிசிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எலியாவால் தப்பிச்சு வந்தவங்க, எலியாவால் கொல்லப்படாமல் விடப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்பதை இந்த தோப்பு விக்கிரகத்தைச் சேர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதை நீங்கள் வீட்டில் போய் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை முழுமையாக வாசி பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கோம். குறிப்பாக 19வது வசனத்தில் 400 பேர் தப்ப விட்டிருப்பதை பார்க்கலாம். வேண்டாமா, வாசி வேண்டாம். ஆக ஏன் அப்படி நடந்ததுன்னா, இந்த பரலோகத்தில் ஆண்டவர் இந்த பூமியை குறித்து விசாரித்து கொண்டிருக்கும் போது நடந்த சம்பவத்தை 23, 24, 25 வசனம் சொல்கிறது. ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய
கட்டளையிட்டார். எப்படின்னா, ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக அந்த கூட்டத்தில் பரலோகத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து நின்றுச்சு. கர்த்தர் கேட்குறாரு, கீலேயாத்தில் ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் அப்படின்னு சொல்லிடான், ஒருவன் இப்படின்னு சொல்லிட்டான், ஒருவன் போங்க, ஒருத்தன் போகாதங்க. யார் போங்க? 400 பேர் போங்க, மிகையா போவான்டாங்க. அதான அர்த்தம். அப்போ ஒரு ஆவி வருது, அது என்னென்னா பொய்யின் ஆவி. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நான் போய் தீர்க்கதரிசிகளுடைய எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் என்று கர்த்தர் அனுமதித்தார். தீர்க்கதரிசிகள் பொய் சொல்ல வச்சுட்டு இதை தான் நம்ம 23, 24, 25 வாசிங்க. 24. அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய். ஆக அங்கே இவன் பாங்க வர இதை பற்றி பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு பரலோகத்திலும் பரமசேனைகள் இருக்கிறார்கள், பெருந்திரளான பரமசேனைகள் இருக்கிறார்கள் என்பது தான். இன்றைக்கி பூமியில் என்ன ஆகுதுன்னா, தீமைகள்லாம் பயங்கரமாக நடக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொய்யின் ஆவியை கர்த்தர் அனுமதித்திருப்பதனால இன்றைக்கி பொய்க்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குது, உண்மைக்கெல்லாம் மரியாதை இல்லாமல் போயிட்டு. இன்றைக்கி பொய் சொல்லி போதகம் பண்ணால் கூட அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் உண்மையான போதகம் பண்ணால் அதை கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது, அந்த சபைக்கு போகிறதுக்கும் ஆள் கிடையாது. அப்படி தான் இருக்கும். இதை இன்றைக்கி வாசிக்கப்பட்ட சங்கீதம் 55 நீங்கள் அப்படியே திருப்பிக்கிட்டிங்கன்னா, அந்த 55ஆம் சங்கீதத்தில் தாவீதுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடிகளை குறித்தெல்லாம் சொல்லப்படுவதை தான் இன்றைக்கி நாம் வாசித்தோம் இல்லையா? ஏறத்தாழ 23 வசனங்களை வாசித்தோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பகைஞரால் வரும் பயம். அதனால் தாவீது பயந்தான். ஏன்? தாவீதுடைய மகனே அவரை கொல்ல நினைச்சான். பூமியில் உள்ள பரமசேனைகள் சொல்லக்கூடிய சாத்தான் கூட்டம் இருக்க, ஆக்சுவலாக தாவீது பக்கம்தான் நிற்கணும் உண்மையாக. ஆனால் யாரோட பக்கம் நின்றுச்சு? அப்சலோம் பக்கம் போய் நின்றுச்சு. ஏன்னா அவன் கவர்ச்சிகரமாக போய் பேசுகிறான், அது உண்மை போல தெரியுது. அதனால் அந்த கூட்டம் அங்கே போய் நின்றுச்சு. அப்போ இன்றைக்கி ஜனங்கள் பொய்யின் பக்கம் நிற்பதைத்தான் இங்கே உணர்த்துகிறது. இப்போ தாவீதுக்கு உயிர் பயம். எல்லாரும் சொல்கிறாங்க, அவன் கூட இருக்கிற 200 பேர் தான், மீதி பேர் கூட அவங்களோட அப்சலோம் கூட சேர்ந்துட்டாங்க. 200 பேரும் அப்சலோமுக்கும் பயந்து, தன் உயிருக்கும் பயந்து அவர்கள் மலைக்கு ஏறினார்கள். ஆக அங்கலாய்ப்பு, நகரத்திலே கொடுமை. அப்சலோம் ஆட்சிக்கு வந்துட்டான், கொடுமை நடக்குது. பிரச்சனைகளுக்கு பயந்து தாவீது தப்பிச்சிட்டாரு. நண்பர்களின் துரோகத்தின், பொல்லாங்கர்களின் முடிவு, இவைகளை எதிர்த்து நிற்கணும். இன்றைக்கி தாவீது ஓடினார்னா இந்த உலகத்தை விட்டு ஓடவில்லை. இன்றைக்கி சில பேர் கஷ்டம், சில பேர் பிரச்சனைகள்னு வந்தால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்படி உலகத்தை விட்டு ஓடக்கூடாது. ஏனென்றால் நமக்கு இக்கட்டு வரும். இக்கட்டு நேரத்தில் நாம் விக்கனங்கள் கடந்து போக மட்டும் நாம் ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். தாவீது உலகத்தை விட்டு ஓடாமல் என்ன செய்தான்? தன் விக்கனங்கள் கடந்து போக மட்டும் நாம் ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டும். நமக்கு கஷ்டங்கள் இருக்கும்போது நாம் அமைதியாக தான் இருக்கணும், நாம் இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருக்கணும். நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் அப்படித்தான் ஒதுங்கி இருக்கணும். பதிலுக்கு பதில் போட்டிக்கு போட்டி போடக்கூடாது என்பதைத்தான் இங்கே இந்த சம்பவம் விளக்குகின்றது. அப்போ என்ன செய்வான்? நம்ம கூட சேர்ந்தவனே நமக்கு விரோதியாக இருப்பான். தாவீது அதை தான் சொன்னான். ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் வாசிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் பகைங்கனாக இருந்தால் பரவாயில்ல, அவன் பகைங்கன் இல்லை, பகைங்கனாக இருந்தால் நான் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷன், என் வழிகாட்டி, எனக்கு ஆலோசனை சொன்னவன், எனக்கு வழிகாட்டினவன்,
என் தோழன். அவன் போய் அப்சலோம் கூட உட்காந்து என்ன கொல்வதற்கு அவன் ஆலோசனை சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொல்றதுக்கு யூதாஸ் காரியத்தை காமிச்சு கொடுத்த மாதிரி அகிதேபேல் தாவீதை கொல்வதற்கு தாவீது இப்போ தான் படுப்பார், தாவீது இப்போ தான் எந்திரிப்பார், தாவீது இத்தனை மணிக்கு தான் ஜெபம் பண்ணுவார், எல்லாம் சொல்லி கொடுத்து அப்போ இப்போ சத்ரு கூட்டத்தோடு விரட்டி விட்டுடலாம். ஆனால் துரோகி கூட்டத்தை இன்றைக்கி பூமியில் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களுக்கு தேவதூதர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குமா அல்லது சத்துருக்களின் கூட்டம் அதிகமாக இருக்குமா? சத்துருக்களின் கூட்டம் தான் உண்மையான ஊழியக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதான் உண்மையான ஊழியக்காரங்களுக்கு அடையாளம் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ தாவீது கூட 200 பேர் போய் தப்பிச்சு இருந்து, ஆனாலும் இந்த கஷ்டத்தை தாவீதுக்கு ஏன் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறான் பாருங்கள், 17ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என் சத்தத்தை. அப்போ தீமை வந்தால் தான் நமக்கு ஒரு எதிர்ப்பு வந்தால் தான், நமக்கு ஒரு போராட்டம் வந்தால் தான் நம்ம தேவனை என்ன செய்வோம்? 3 நேரம் துதிப்போம். தானியேலை போல, அது வரைக்கும் தானியேலை போல ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், துதிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்கப்பா நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக நமக்கு இப்போ என்ன ஆச்சு? கஷ்டம் வரும்போது என்ன செய்வோம்? அந்தியில் ஒரு ஜெபம், சந்தியில் ஒரு ஜெபம், மத்தியில் ஒரு ஜெபம். தாவீது இப்போ தாவீதே அப்படி தான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ கஷ்டம்லாம் வரும்போது, இக்கட்டெல்லாம் வரும்போது அப்படி ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஜெயிச்சாருங்கிற விஷயம் வேறு. ஆக இன்றைக்கு நம்மோடு சகோதரராக பழகிறவர்கள் கள்ள சகோதரர்களாக, துரோகிகளாக இருந்தால், எதிரிகளாக இருந்தால் அவங்களுக்கு யாரோட நிலைமை வரும்னா யூதாஸ் காரியோத்துக்கூட நிலைமை, அகிதோபியலுக்கு வந்த நிலைமை அவர்களுக்கும் வரும். அதனால் துரோகிகள் கூட்டம் வஞ்சிக்கும். அப்சலோம் எப்படி செய்வான்? போகிற ஆளை கூப்பிடுவான், ஏய் நீ என்னப்பா அவர்கிட்ட போய் வழக்கை கொண்டு போகிற, ஏன்ட்ட சொல்லி நான் கரெக்டாக முடிச்சு உனக்கு சாதகமாக முடிச்சு தரேன். அவர்கிட்ட போனேன்னா அவர் நியாயம் பேசுவார். அப்படித்தான் தன்னிடத்திலே கடங்களை சேர்த்தான். இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குது? ஏன்பா அங்கே ஆலயத்துக்கு போகிற, நீ அங்கே போகாதப்பா, நீ கேட்கலையா, உன்னை யாரை வச்சு தடை பண்ணலாம் அப்படிங்கிற சிஸ்டம்லாம் இன்றைக்கி அடாப்ட் ஆகிட்டுருக்கு. எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த சத்துருக்குடைய வாயின் வார்த்தை 21ஆவது வசனத்தை வாசிங்க. அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மேல் நாம் பாரத்தை வைத்துவிட வேண்டும். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்போ இந்த சத்துருக்களும் திரளான கூட்டமாக இருக்கிறார்கள் என்பதை, தீமையான கூட்டமும் பெருந்திரளாக இருக்கிறது என்பதை, மகா பரமசேனைக்கு எதிராக பூமியிலும் ஒரு பரமசேனை கூட்டம், தீமை செய்கிற கூட்டம் இருக்குது என்பதை சங்கீதம் 55:18 பாருங்கள். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆக நம்முடைய ஆத்துமாவை நிச்சயமாகவே போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆக நாம் அந்தி சந்தி மச்சான வேலைகளிலே ஜெபிக்கும்போது, ஆக நீலேருந்து 3 வேலை ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க, தலையை மாட்டேன், எல்லாம் பாடி லாங்குவேஜில் தான் பேசுகிறீங்க. ஒரு அலையிலேயே வந்திருக்கு, 2வது அலையிலேயே வந்திருக்கு, வருது. அல்லேலூயா, நம்ம எங்கே ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அலையிலேயே வருது. அல்லேலூயா. ஆக இன்றைக்கி 3 நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு எதிர்ப்பே இருக்காது, எதிரிகள் ஒழிந்து போவார்கள். ஆமென். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுங்க. தாவீது அதை செஞ்சான்.
அப்போ தாவீது செய்யும்போது தாவீதுடைய பட பூமியில் குறை, ஆனால் அப்சலோம் பட பூமியில் அதிகம். ஆனால் அப்சலோம் எப்படி செத்தான்? 200 பேரை வச்சுக்கிட்டு தாவீது வெற்றி கொண்டாரா இல்லையா? ஏன்? தேவன் கூட இருந்தார். ஆக குறைவாக இருக்கும்னு பயப்பட வேண்டாம். குறைவான கூட்டத்தை வைத்து தேவன் வெற்றியை தருவார். நாம் ஒரு பெருங்கூட்டமாக நம்மை மாற்றச் செய்வார். ஆகவே தாவீது எப்போதுமே பகைவர்களை வென்று வெற்றிகளை குவித்தவன், திறம்பட ஆட்சி செய்தவன், புகழ்பெற்றவன். இதற்காக துதி பாடல்களை உருவாக்கி இசை கலைஞர்களை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். தேவனுக்கு தன் வெற்றியை பாடுவதை நாம் 68வது சங்கீதத்தில் பார்க்கலாம். தீய சக்திகளின் மேல் வெற்றி கொண்டதை. அந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துருங்க. 68வது சங்கீதம் முழுவதும் ஒரு வெற்றியை கொண்டாடுகிற சங்கீதம். அப்படி அவன் கொண்டாடும்போது அதில் ஒரு வசனம் அவன் சொல்கிறான் பாருங்கள். பரமசேனையுடைய திரள் அவனோடு கூட இருந்ததை 17வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. 10,000 என்றால் 10,000 அர்த்தம். அப்போ பரமேஸ்வரின் திரள் ரதங்கள் 10,000 1000 என்னென்னா எத்தனை 10,000 என்றே தெரியாது. அத்தனை 10,000 ரதங்கள் இருக்கிறது. எண்ண முடியாத ரதங்கள். பரமசேனைகளுடைய ரதங்களே அப்படி இருக்கிறது என்றால் பரமசேனை எவ்வளவா இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே இந்த தீயவர்களின் கூட்டத்திற்கும் இந்த பூமியிலே உள்ள நாங்கள் தான் பரம சேனைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்தியின் கூட்டத்திற்கும் ஆண்டவர் கூட்டத்திற்கும் இந்த 2ஆம் வருகையின் போது ஆண்டவர் கோபத்தோடும் ஒரு பெரும் நெருப்போடு தம்முடைய ரதங்களோடு அவர் வரப்போகிறார். அந்த போர் அந்தி கிறிஸ்துவோடு நடக்கக்கூடிய போர். அந்த போரிலே நெருப்பும் பட்டயம்தான் பயன்படுத்தப்படும். பரம சேனைகள், பரலோகத்துடைய பரம சேனைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வரப்போகிறது. அது எப்படி வரப்போகிறது என்றால் அந்த பரலோக சேனைகள் வெள்ளை குதிரைகளிலே அவர்கள் பரம சேனையாக கிறிஸ்துவோடு கூட வருவார்கள் என்பதை வெளிப்படுத்தினல் விசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரங்களை தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து இப்போ அவருடைய என்ன கூட வருது? பட்டயம் புறப்படுகிறது. அல்லேலூயா. அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மீட்கிறார். அல்லேலூயா. ஆகவே பரம சேனையின் கூட்டம் எண்ண முடியாத ரதங்களோடு எண்ண முடியாத படைகளோடு அது அர்மேதேகான் போர்க்களத்துக்கு வரப்போவதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆவிகளும் பரமசேனைகளாக இருக்கின்றன என்பதை சகாரியா புஸ்தகத்தில் 6 அதிகாரம், சகாரியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1-8 வசனங்களை வாசித்தால் நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள்
வெண்கல பர்வதங்களாய் இருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், இரண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், மூன்றாம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், நான்காம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகின்ற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென்தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு பார். வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு என்னோட சொன்னார். போதுமா? இப்போ பரம சேனைகளுடைய திரள் பட்டயத்தோடு வந்ததை வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தோம். இங்கே வடதேசம் தான் கடைசி யுத்தம். வடதேசம் தென்தேசம். அப்போ வடதேசத்தில் போய் தேவனுடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு அமைதிப்படுத்திட்டு என்று சொல்ல. அடுத்து தூதர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தவான்களும் தேவனுடைய தூதர்கள் தான். பூமியில் சபையில் உண்மையான ஊழியர்கள், உண்மையான விசுவாசிகள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். தேவனுக்குடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். இதை சகாரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியால் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்குமா தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் நீங்கள் அங்கே இங்கன்னு இங்கே கீழே இருக்கிறவங்க ஓடும்போது தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனோடு கூட வருவார்கள். அல்லேலூயா. அப்போ இப்போ யாரெல்லாம் பார்த்தோம்? ரதங்களில் வரக்கூடிய பரமசேனைகள், ஆவிகளாக வரக்கூடிய பரமசேனைகள், அடுத்தால பரிசுத்தவான்கள், தேவ தூதர்களும் உண்டு என்பதை மத்தேயு புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது, தூதரோடு பரிசுத்த தூதர்கள். அப்போ பரமசேனையின் திரள்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை, திரளாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த 4 வசனங்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். ரதங்களிலே வருவார்கள், பரிசுத்தவான்களாக வருவார்கள், ஆவிகளாக வருவார்கள், தேவ தூதர்களாக வருவார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட பரமசேனை நிறைய இருக்குது. ஆகவே பூமியில் இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தாவீதை பார்த்து என்ன சொன்னாங்க? சவுல் தேடி வந்தது பட்சியை போல முன் மலைக்கு பறந்துவோ என்று அப்சலோம் சொன்னதாக பார்க்குறோம். ஆனால் தாவீது பட்சியை போல பறந்து போகவில்லை. புறாவை போல பறந்து இருக்கண்களுக்கு தப்பிக்க நாம் விரும்ப வேண்டும். நம்மை காப்பதற்கு சீக்கிரமாகவே
பரம சேனை வரப்போகிறது. கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு இன்றே நாம் ஆயத்தமாக வேண்டும். அந்த மகா சேனையிலே, அந்த பரம சேனையிலே, அவர் வருகையிலே அவரோடு கூட அந்த சேனைகளில் ஒருவராக நாம் இருக்கத்தக்கதாக நம்மை இன்றைக்கே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, தேவனை விசுவாசிக்கிறவர்களாக அர்ப்பணிக்க வேண்டும். நான் சபைக்கு போக மாட்டேன், சபைக்கு வரமாட்டேன், சபைக்கு தடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் பரம சேனைகளாக, தூதர்களாக ஆக வேண்டுமென்றால் வாரந்தோறும் ஆலயம் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.